இன்றைய செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1560 ரூபாய் குறைந்தது. அதிரடி விலை சரிவால் ஒரு சவரன் 68,880 ரூபாய்க்கு விற்பனை. மசோதாக்கள் மீது முடிவு செய்ய காலக்கெடு நிர்ணயித்தது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திடம் 14 கேள்விகளுக்கு விளக்கம் கேட்கும் குடியரசுத் தலைவர். பதில் அளிப்பதற்காக 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு நாளை அமைக்கப்படுகிறது. ஆளுநருக்கு எதிரான வழக்கில் குடியரசுத் தலைவர் மூலமாக விளக்கம் கேட்கும் ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். பாஜக ஆளாத மாநில சட்டமன்றங்களை ஒன்றிய அரசு முடக்க பார்ப்பதாக குற்றச்சாட்டு. நெல்லை நகர்பகுதி மற்றும் சுற்று வட்டாரத்தில் வெளுத்து வாங்கிய மழை. கோவையில் பெய்த திடீர் மழையால் சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளம். கனமழை காரணமாக மதுரையில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த இண்டிகோ விமானம். 40 நிமிடங்களுக்கு பிறகு 147 பயணிகளுடன் பாதுகாப்பாக தரையிறங்கியது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதாக ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. ஓபிஎஸ் அணியை இணைக்காமல் அதிமுக வெற்றி பெற முடியாது என வைத்திலிங்கம் திட்டவட்டம். ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனுக்கு கூட்டணியில் இடமில்லை என்று நத்தம் விஸ்வநாதன் திட்டவட்டம். கூட்டணியில் மேலும் பல கட்சிகளை சேர்க்க எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாகவும் தகவல். குரூப் 2 தேர்வு முடிவுகளை இணையதளத்தில் வெளியிட்டது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். 53 வேலை நாட்களில் விரைவாக வெளியிடப்பட்டுள்ளதாக டிஎன்பிஎஸ்சி தகவல். உதகையில் 127வது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பழங்குடியினரின் கலை நிகழ்ச்சிகளையும் கண்டு ரசித்தார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவ ஊர்வலத்தில் வடகலை தென்கலை பிரிவினர் மீண்டும் மோதல். பல்லக்கை சாலை நடுவே இறக்கி வைத்து இருதரப்பும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அவதூறு வழக்கில் ஏன் ஆஜராகவில்லை என்று சீமானுக்கு திருச்சி நீதிமன்றம் கேள்வி. திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் நீதிபதி கண்டனம். தஞ்சையை அடுத்த நாயக்கர்பட்டி கிராமத்தில் 1000 கிடா வெட்டி கறி விருந்து. கடந்த ஆண்டு விவசாயம் செழித்ததால் பிடாரி அம்மன் கோவில் திருவிழாவை கிடா விருந்தாக கொண்டாடி மகிழ்ச்சி. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே பிறந்தநாள் விழாவில் அசைவ உணவு சாப்பிட்ட ஒருவர் உயிரிழப்பு. வாந்தி மயக்கம் வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட 30 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. பாடகி கெனிஷாவை எனது வாழ்க்கை துணை என நடிகர் ரவி மோகன் பரபரப்பு அறிக்கை. தனது மகன்களை பார்க்க விடாமல் பவுன்சர்கள் மூலம் தடுப்பதாகவும் முன்னாள் மனைவி மீது சரமாரி குற்றச்சாட்டு. கர்னல் சோஃபியா குரேஷி குறித்து சர்ச்சையாக பேசிய பாஜக அமைச்சருக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம்.
தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரிய நிலையில் பொறுப்பற்ற முறையில் பேசுவதா என நீதிபதிகள் கேள்வி. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான பரிசு தொகை 49 கோடி ரூபாய். வெற்றி பெறும் அணிக்கு 31 கோடி ரூபாயும், இரண்டாம் இடம் பிடிக்கும் அணிக்கு 18 கோடி ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. சென்னையில் ஏறுமுகத்தில் இருந்த தங்கத்தின் விலை மீண்டும் குறைந்து சவரன் விலை 70,000 ரூபாய்க்கு கீழே சென்றுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1560 ரூபாய் சரிந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் நேற்று 1 கிராம் 8005 ரூபாய்க்கும் சவரன் 70,440 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் சவரனுக்கு இன்று 1560 ரூபாய் குறைந்ததை அடுத்து சவரன் 68,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை 8,610 ரூபாயாகும். சந்தைகளில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 108 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்க முடியுமா என்பது உள்ளிட்ட 14 கேள்விகளுக்கு விளக்கம் தரும்படி உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி கடிதம் எழுதியுள்ளார். அவரது கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவையில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தராததை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கை விசாரித்து கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 142 பயன்படுத்தி 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்தது. மேலும் மாநில அரசுகள் நிறைவேற்றும் மசோதாக்கள் மீது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க காலக்கெடுவையும் உச்சநீதிமன்றம் நிர்ணயித்தது. இந்நிலையில் காலக்கெடு நிர்ணயித்தது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விளக்கம் கேட்டுள்ளார். சட்டம் தொடர்பான சந்தேகங்கள் எழும்போது உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்கும் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 143 பயன்படுத்தி 14 கேள்விகளை முன்வைத்துள்ள குடியரசுத் தலைவர் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க அரசியலமைப்பு சட்டத்தில் காலக்கெடு எதுவும் இல்லாத நிலையில் நீதிமன்றம் கெடு விதிக்க முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 200 படி குடியரசுத் தலைவர் ஆளுநர்கள் எடுக்கும் நடவடிக்கைகளை நீதிமன்றம் ஆய்வு செய்ய முடியாது என்ற அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 361 மசோதாக்கள் விவகாரத்தில் பொருந்தாதா? மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் ஆளுநரின் ஒப்புதலின்றி சட்டமாக்க முடியுமா என்பது உள்ளிட்ட கேள்விகளுக்கும் உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் முர்மு எழுப்பியுள்ள அரசியல் சாசன கேள்விகளுக்கு விளக்கமளிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆளுநருக்கு எதிரான வழக்கில் குடியரசுத் தலைவர் மூலமாக விளக்கம் கேட்ட ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிரான வழக்கில் மசோதாக்கள் மீது ஆளுநர் 1 மாதத்திலும், ஆளுநர் அனுப்பும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களிலும் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்திடம் 14 கேள்விகளை எழுப்பி கூடுதல் விளக்கம் கேட்டுள்ளார். இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாஜகவின் உத்தரவுப்படியே தமிழ்நாடு மக்களுக்கு எதிராக ஆளுநர் RN ரவி செயல்பட்டார் என்பதை இது அம்பலப்படுத்தி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய அரசின் நடவடிக்கை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை பலவீனப்படுத்தும் முயற்சி என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். ஒன்றிய அரசின் இந்த நடவடிக்கை உச்சநீதிமன்றத்திற்கே நேரடியாக சவால் விடுவதாக உள்ளது என்று விமர்சித்துள்ள முதலமைச்சர், மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் ஆளுநர் முடக்குவதை ஒன்றிய அரசு நியாயப்படுத்த முயற்சிக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒன்றிய அரசின் நடவடிக்கை மாநில சுயாட்சிக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது என்றும், எனவே அரசியலமைப்பு சட்டத்தை காக்க பாஜக ஆளாத மாநில அரசுகள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மசோதாக்கள் விஷயத்தில் ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் நிர்ணயித்த காலக்கெடுவை அமல்படுத்தாமல் இருக்க உச்சநீதிமன்றத்தை குடியரசுத் தலைவர் மூலம் ஒன்றிய அரசு அணுகியுள்ளதாக திமுக வழக்கறிஞரும் மாநிலங்களவை எம்பியுமான வில்சன் குற்றம் சாட்டியுள்ளார்.
சார், ஒரு வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டால் உடனடியாக ரிவ்யூ பெட்டிஷன் போவாங்க, மறு ஆய்வு மனு போவாங்க, அல்லது மறு ஆய்வு மனு தாக்கல் பண்ணதுக்கப்புறம் குரேட்டிவ் பெட்டிஷன் போடுவாங்க, மறு சீராய்வு மனு போடுவாங்க. ஆனால் இந்த வழக்கில் 1 மாத காலம் ஆகியும் இதுவரைக்கும் அந்த ரிவ்யூ பெட்டிஷனோ அல்லது குரேட்டிவ் பெட்டிஷனோ போகாத சூழ்நிலையில் இதுபோன்று மத்திய அரசு போகாமல் குடியரசுத் தலைவர் மூலமாக உச்சநீதிமன்றத்தை அணுகுவதற்கு என்ன காரணம்? அவர்கள் இப்பொழுது என்ன நினைக்கிறார்கள், மற்ற மாநிலத்துக்கும் இந்த எங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் பொருந்தும் ஏன்னா அது மற்ற மாநிலங்கள் இந்த ஒரு முன் உதாரணமாக தீர்ப்பை காட்டி அவர்களுக்கு ரிலீஃப் கொடுக்கணும்னு சொல்லி வருவாங்க. அதை எப்படி தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வருங்காலங்களில் கவர்னர்கள் இவர்கள் ஆட்சி சொல்கிறபடி தான் கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் அது முறியடிக்கப்பட்டதை இவர்கள் தெரிந்து கொண்டு இந்த சீராய்வு மனுவை தாக்கல் செய்யாமல் மறு சீராய்வு மனுவை தாக்கல் செய்யாமல் இப்படி ஒரு பேக்டோர் மெத்தட்ஸ், இது ஒரு பேக்டோர் மெத்தட்ஸ் தான் சொல்லலாம், அதை பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் மூலியமாக கேட்கிறார்கள். இது எங்களுடைய தலைவர் சொன்னது பிரகாரம் சட்டப்பிரகாரம் நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறோம். ஆனால் எல்லா மாநிலங்களும் ஒரே இதில் கோர்ட்டில் இந்த ஸ்டேட்ஸ் அட்டானமி, மாநில சுயாட்சிக்காகவும் கோஆப்டிவ் ஃபெடரலிசம், இது இரண்டிற்காகவும் இதை போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் எங்களுடைய தலைவர். அதன்படி எல்லா மாநிலமும் தமிழ்நாடோடு சேர்ந்து கொண்டு இந்த வழக்கை எதிர்கொள்ள வேண்டும். காஞ்சிபுரத்தில் சாமி ஊர்வலத்தின் போது வடகலை தென்கலை பிரிவினரிடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் சாமி ஊர்வலம் பாதியில் நிறுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம் கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 5ஆம் நாளான இன்று மோகினி அவதாரத்தில் வரதராஜ பெருமாள் வீதியுலா காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே வந்து கொண்டிருந்த போது பாராயணம் பாடுவதில் மீண்டும் வடகலை தென்கலை பிரிவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது சாமியை நடுரோட்டில் நிறுத்திவிட்டு இரு பிரிவினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் அவர்களை சமாதானம் செய்த நிலையில் 15 நிமிடங்களுக்கு பின்பு சாமி ஊர்வலம் மீண்டும் தொடங்கியது. டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கில் ஆஜராகி விளக்கம் அளிக்காதது ஏன் என சீமான் தரப்பிற்கு திருச்சி மாவட்ட நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் குறித்தும் அவருடைய குடும்பத்தினர் குறித்தும் நாதகவினர் சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்களை பதிவிட்டதாக புகார் எழுந்தது. தொடர்ந்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் செய்தியாளர் சந்திப்புகளில் தன்னை அவதூறாக பேசியதாக டிஐஜி வருண்குமார் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் வருண்குமார் ஆஜரான நிலையில் சீமான் தரப்பில் ஆஜராகவில்லை. இதனையடுத்து நீதிபதி விஜயா இன்று தேதி வாங்கிவிட்டு ஆஜராகி விளக்கம் அளிக்காமல் மீண்டும் தேதி கேட்பது ஏன் என சீமான் தரப்பை கண்டித்தார். திரு சீமான் அவர்களுக்காக 21/5/2025 வாய்தா போடப்பட்டுள்ளது. அன்றைய தினம் அவருடைய விசாரணை நடைபெறும். இல்லை அன்னைக்குங்க கண்டிப்பாக வரணும், இல்லை கண்டிப்பாக பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடந்த முறை அவர்கள் தான் இந்த தேதியை வாங்கினார்கள், அந்த தேதியில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த தேதியில் அடுத்த தேதியை கேட்டார்கள். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த தேதியில் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. விசாரணையை வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அன்று சீமான் தரப்பில் விளக்கமளிக்க உத்தரவிட்டார். கேரளாவில் வந்தே பாரத் உள்ளிட்ட ரயில் பயணிகளுக்கு உணவு தயாரிக்கும் தனியார் கூடத்தில் சுகாதாரமற்ற முறையில் உணவுகள் தயாரிக்கப்படுவதைக் கண்ட அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். கேரளாவில் இயக்கப்படும் ரயில்களில் முன்பதிவு செய்து பயணிக்கும் பயணிகளுக்கு விற்பனை செய்ய எர்ணாகுளம் மாவட்டம் கடவந்தரா என்ற இடத்தில் உணவுகள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த கூடத்திற்கு ஆய்வுக்காக சென்ற உணவு தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சுகாதாரமற்ற நிலையை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். காலாவதியான தரமற்ற உணவுப் பொருட்கள், ஈக்கள் மொய்த்து அவித்த முட்டைகள், துர்நாற்றம் வீசிய சமையலறை போன்றவை அதிகாரிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தின. உணவுக்கூடத்திலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரில் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. காலாவதியாகி போன சைவ உணவு, அசைவ உணவுகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகள் மீதான விசாரணை இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
அதே நேரம் இந்த திருத்த சட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட இடைக்கால தடை தொடரும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்ததற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக, காங்கிரஸ், விசிக, ஆம் ஆத்மி, தாவேக உள்ளிட்ட கட்சிகள் வழக்கு தொடர்ந்தன. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட பொதுநல வழக்குகளும் தொடரப்பட்டன. இந்த வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் வக்ஃப் வாரிய சட்டத்திற்கு இடைக்கால தடை விதித்தது. இந்த இடைக்கால தடையால் வக்ஃப் வாரியங்களில் இஸ்லாமியர் அல்லாத ஒருவரை உறுப்பினராக நியமிக்கவோ வக்ஃப் சொத்துக்களை வகைப்படுத்தவோ இயலாது. இந்நிலையில் வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிரான வழக்குகள் மீது இன்று மீண்டும் விசாரணை நடைபெற்றது. பி.ஆர். கவாய் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்று ஓரிரு நாட்களே ஆவதால் விசாரணையை 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க இருதரப்பு வழக்கறிஞர்களும் சம்மதம் தெரிவித்தனர். பாகிஸ்தான் போன்ற முரட்டு நாடுகளின் கையில் அணு ஆயுதங்கள் இருப்பது குறித்து உலக நாடுகள் சிந்திக்க வேண்டும் என ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகர் சென்ற அவர் அங்கிருந்த ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது வீரர்கள் ஒவ்வொருவருக்கும் கைகுலுக்கி பாராட்டு தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு பின்னான எல்லை நிலவரம் குறித்து உயரதிகாரிகளிடம் ராஜ்நாத் சிங் கேட்டறிந்தார். பின்னர் பேட்டியளித்த அவர் அணு ஆயுதங்களை கையாளும் பாகிஸ்தானின் திறனை கடுமையாக சாடினார். மாநில ஆளுநர் மனோஜ் சின்ஹா, முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா ஆகியோரும் ராஜ்நாத் சிங்குடன் ராணுவ வீரர்களை சந்தித்தார்கள். கர்னல் சோஃபியா குரேஷி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த மத்திய பிரதேச பாஜக அமைச்சருக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் ஏற்பட்ட போது ராணுவ கர்னல் சோஃபியா குரேஷி தினமும் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்து வந்தார். இதனிடையே மத்திய பிரதேச அமைச்சர் விஜய் ஷா கர்னல் சோஃபியா குரேஷி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையான சூழலில் அமைச்சர் விஜய் ஷா மன்னிப்பு கோரினார். எனினும் மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி விஜய் ஷா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தன் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி விஜய் ஷா உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்திருந்தார். இதை விசாரித்த நீதிபதிகள் அமைச்சராக இருக்கும் ஒருவர் பொறுப்பற்ற முறையில் கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது என கண்டனம் தெரிவித்தனர். பீகாரில் கல்லூரி மாணவர்களை சந்திக்க சென்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை காவல்துறையினர் தடுக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தர்பங்கா நகரில் மாணவர்கள் கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் அதற்கு தர்பங்கா மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்தது. இதனிடையே மாணவர் கூட்டத்தில் பங்கேற்க அம்பேத்கர் விடுதிக்கு தொண்டர்களோடு பேரணியாக சென்ற ராகுல் காந்தியை காவல்துறையினர் தடுத்து நிறுத்த முற்பட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. எனினும் காவல்துறை தடையை மீறி ராகுல் காந்தி நடந்தே சென்று மாணவர்களை சந்தித்து பேசினார். பட்டியலின பிற்படுத்தப்பட்ட மாணவர்களை சந்திக்க விடாமல் நிதிஷ்குமார் அரசு தன்னை தடுப்பதாக குற்றம் சாட்டிய ராகுல் மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாக குறிப்பிட்டார். மக்கள் விரோத தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு பீகார் மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் என்றும் ராகுல் தெரிவித்துள்ளார். ஐசிசி உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் வெல்லும் அணிக்கான பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சாம்பியன் பட்டம் வெல்லும் அணிக்கு 30,78 லட்சம் ரூபாய் கிடைக்கும். தோல்வியடையும் அணிக்கு 18,46 லட்சம் ரூபாயும் பரிசுத் தொகையாக வழங்கப்படும். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் புள்ளி பட்டியலில் முதலிடம் பிடித்த ஆஸ்திரேலியா மற்றும் 2ஆம் இடம் பிடித்த தென்னாப்பிரிக்கா அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளன. இரு அணிகளும் பலப்பரீட்சை நடத்தவுள்ள இறுதிப் போட்டி ஜூன் மாதம் 11ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் 3ஆம் இடம் பிடித்த இந்திய அணிக்கு 12,31 லட்சம் ரூபாயும், கடைசி இடத்திற்கு அதாவது 9ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட பாகிஸ்தானுக்கு 4,10 லட்சம் ரூபாயும் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாடகி கெனிஷாவை தன்னுடைய வாழ்க்கை துணை என்று தெரிவித்துள்ள நடிகர் ரவி மோகன் பொன்முட்டையிடும் பாத்தாக தன்னை முன்னாள் மனைவி நடத்தியதாக பரபரப்பான அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனது மனைவியை பிரிவதாக நடிகர் ரவி மோகன் அறிவித்திருந்தார். இருவருக்குமான விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் உள்ள நிலையில் ரவி மோகனும் பாடகி கெனிஷாவும் ஜோடியாக கைகோர்த்து ஒரு திருமண நிகழ்வில் பங்கேற்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து ரவிமோகனின் முன்னாள் மனைவி ஆர்த்தி கண்டனம் தெரிவித்த நிலையில் சமூக வலைதளங்களில் இந்த விவகாரம் பேசுபொருளானது. இந்நிலையில் ரவிமோகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இத்தனை ஆண்டுகளாக தன்னை முதுகில் குத்தியவர்கள் தற்போது நெஞ்சில் குத்தியதற்காக மகிழ்ச்சியடைவதாகவும் தன்னை தனது மனைவி பொன்மொட்டையிடும் வாத்தாக பயன்படுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தன்னை கணவராக மதிக்காத தனது மனைவி மாமியாரின் பல கோடி ரூபாய் கடனுக்கு தன்னை ஜாமீன்தாரராக கடந்த ஆண்டு கட்டாயப்படுத்தி கையெழுத்து பெற்றதாகவும் தெரிவித்துள்ளார். தனது வங்கிக் கணக்கு, சமூக ஊடக கணக்குகளை கூட தன்னால் கட்டுப்படுத்த இயலாத நிலை இருந்ததாக குறிப்பிட்டுள்ள ரவிமோகன், லைஃப் ஸ்டைல் என்ற பெயரில் தன் மனைவி செய்த மதிப்பிட முடியாத செலவுகள்தான் தனது கடன் பிரச்சினைக்கு காரணம் என்றும் கூறியுள்ளார். கடந்த 5 வருடங்களாக தனது பெற்றோருக்கு ஒரு பைசா கூட பணம் கொடுக்க விடாமல் மனைவி குடும்பத்தினர் தடுத்ததாகவும் தெரிவித்துள்ள ரவிமோகன், தான் மனைவியை மட்டுமே பிரிய முடிவு செய்துள்ளதாகவும் மகன்களை அல்ல என்றும் கூறியுள்ளார். விபத்தில் சிக்கிய தனது மகன்கள் இருவரையும் பார்க்க விடாமல் தன்னை பவுன்சர்களை கொண்டு தடுப்பதாகவும், அதே நேரத்தில் காருக்கு தனது பெயரில் உள்ள காப்பீட்டு பணம் மட்டும்தான் அவர்களுக்கு தேவை என்றும் ரவிமோகன் குற்றம் சாட்டியுள்ளார். தான் வீட்டை விட்டு ஏதுமில்லாமல் வெளியேறிய போது தனக்கு துணையாக நின்றவர் பாடகி கெனிஷா பிரான்சிஸ் தான் என்றும் அவர் ஒரு அழகான துணை என்றும் கூறியுள்ள நடிகர் ரவிமோகன், கெனிஷாவே தனது வாழ்க்கை துணை என்றும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எட்டு 8,75,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மாதம் 15ஆம் தேதி முடிந்தது. தொடர்ந்து விடைத்தாள் திருத்தும் பணி, மதிப்பெண்களை இணையத்தில் ஏற்றும் பணி நிறைவடைந்தது. இந்த நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை நாளை காலை 9 மணிக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட உள்ளார். இதேபோல் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளும் நாளைய தினம் மாலையில் வெளியாக உள்ளது. தேர்வு முடிவுகளை results.digilocker.gov.in, www.tnresults.nic.in என்ற இணையதளம் மூலமும் மாணவர்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் பள்ளிகளில் வழங்கிய கைபேசி எண்ணிற்கும் தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் என பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கடலூர் அருகே சிப்காட்டில் உள்ள தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து ரசாயன நீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிப்காட் பகுதியில் ரசாயன ஆலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதில் துணிகளுக்கு சாயம் பூசும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அங்கு 6 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட பாய்லர் இன்று அதிகாலை திடீரென வெடித்து சிதறியது. இதனால் பாய்லரில் இருந்த ரசாயன நீர் ஒட்டுமொத்தமாக வெளியேறி ஆறு போல ஓடியது. மேலும் சிப்காட் அருகே உள்ள குடிகாடு என்ற பகுதியில் உள்ள வீடுகளிலும் ரசாயன நீர் புகுந்தது. திடீர்னு ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா அந்த டேங்க் வெடிச்சு தண்ணி எல்லாமே அந்த ஆசிட் டேங்க், இது சுத்திகரிப்பு டேங்கு, அது நான் திடீர்னு என்ன இதில் வெடித்து தண்ணி ஃபுல்லாக ஊருக்கு ஃபுல்லாக இதாகிடுச்சு. அந்த வீட்டிலலாம் தண்ணி ஃபுல்லாக கொண்டுச்சு. ஊருக்கு ஃபுல்லாகவே நிறைய தண்ணி. ரசாயன நீர் காரணமாக பொதுமக்களுக்கு மூச்சுத் திணறல், கண் எரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டன. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்டோரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இருக்கிறதா சாவறதா தெரியல, என்னைக்கிறதுனால எங்களுக்கு அழிவு சார். இந்த கம்பெனியால் ஃபுல்லாக கெமிக்கலு. அந்த கெமிக்கல் நாங்கள் எங்களுக்கு வேறு வாழ்வாதாரம் இல்லை. நாங்கள் இருக்கிறோம், இருந்து எங்களுக்கு வாழ்நாள எங்களுக்கு நிலவரம் இல்லை. அவ்வளோ பக்கத்தில் இது ஒரு உயிர் சார் ஆயிருந்தா என்ன சார் ஆகுறது? நாங்கள் எரிஞ்சிக்கின்னு வாந்தி எடுத்துன்னு கண்ணுக்குனால எரிஞ்சிக்கின்னு மாவிட்டு எடுத்துன்னு ஓடியாந்தோம் மயக்கத்தோட. வீடுகளுக்குள் புகுந்த நீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் தொழிற்சாலை மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் சிதம்பரம் சாலையில் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கொடநாடு கொலை கொள்ளை விவகாரத்திலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பொள்ளாச்சி தீர்ப்பை பொறுத்த மட்டும் பெண்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது, நல்ல தீர்ப்பு வந்திருக்கிறது. இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு, அதுக்கப்புறம் நாள் இருக்கு, அதை பற்றி பேசுவோம். சட்டம் ஒழுங்கு குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்பது போல் பேசக்கூடாது என்று விசிக தலைவர் திருமாவளவன் கண்டித்துள்ளார். புதுக்கோட்டை வடக்காடு பிரச்சினை தொடர்பாகவும் பாஜக எந்த கருத்தையும் கூறவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எதிரான கருத்துக்களை கூறுவது பாஜகவின் அரசியல் என்று தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எதிரான அரசியலை செய்து வருகிறது. அதனால் அவர்கள் எப்போதும் எதிர்மறையான கருத்துக்களை சொல்வது அவர்களின் அரசியல் நிலைப்பாடாகவும் உள்ளது. சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, கொலை கொள்ளை அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால் அவற்றை கண்டிக்கிற வகையிலே அவர்கள் போராட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்கிற வகையிலே வெறுமன குற்றச்சாட்டுகளை மட்டும் சொல்லிவிட்டு போனால் போதாது. இன்றைக்கு வடகாடு சாதி வெறியாட்டத்தை பற்றி அவர்கள் எதுவும் பேசவில்லை. சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதுபோன்ற சாதிய வன்கொடுமைகளையும் கண்டித்தவர்கள் மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும். அதுதான் அரசியல் நேர்மையாக இருக்க முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.